கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே ஒரு ஓவரில் 50 ரன்கள் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யாருமே முடியவே முடியாது. அது சாத்தியம் இல்லாத விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சரித்திர சாதனையை தான் இப்போ நம்ம சிவம் தூபே இலங்கை அணிக்கு எதிராக விளையாண்டிருந்த T20 ஆட்டத்தில் நிகழ்த்தி உலக மகா ரெக்கார்ட் பிரேக்கிங் சாதனையை இப்போ நம்ம கண் முன்னாடி சிவம் தூபே அவர் நிகழ்த்தி காட்டியிருக்காரு. அந்த வகையில் இலங்கை அணிக்கு எதிராக இந்த மாத இறுதியில் T20 தொடர் துவங்க இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி இலங்கை ஏ பிரிவு பிளேயர்களுக்கும் அதே போல் நம்ம இந்திய ஏ பிரிவு பிளேயர்களுக்கும் இடையே வார்ம் அப் மேட்ச் தான் தற்போது இலங்கை கொழும்பு நகரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்க இலங்கை அணிக்காக விளையாண்ட நம்ம சிஎஸ்கே அணியின் பிளேயரான பத்திரனா அவருடைய ஓவரில் தான் நம்ம சிஎஸ்கே அணியின் பிளேயரான சிவம் தூபே இந்த நம்ப முடியாத உலக மகா ரெக்கார்ட் பிரேக்கிங் சாதனையை நேற்று நிகழ்த்தியிருக்காரு. அந்த வகையில் இந்த வார்ம் அப் மேட்ச்ல சிவம் தூபே 5வது பேட்ஸ்மேனாக தான் அவர் பேட்டிங் களம் இறங்கியிருந்தாரு. இப்படி இருக்க அதே போல 18வது ஓவர் முதலாவது பந்தை நம்ம சிவம் தூபே அவருக்கே பத்திரனா அவர் வீச வந்திருந்திருக்காரு. ஸோ அந்த முதலாவது பால்லையே பார்த்தீங்கன்னா பத்திரனா கிரீஸ் நோ பால் அவர் வீச அந்த பாலை மிகப்பெரிய சிக்ஸருக்கு சிவம் தூபே தூக்கி அடிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கோவத்தை அப்படியே அடுத்த பந்தில் காட்டுறேன் அப்படின்னு பத்திரனா ஹைட் நோபால், அதாவது இடுப்புக்கு மேலே பந்து வீசி மீண்டும் நோபால் போட அந்த பாலை அப்படியே லெக் சைடில் தட்டி விட்ட சிவம் தூபே அந்த பாலும் மிகப்பெரிய சிக்ஸருக்கு போக பந்து எதுவுமே போடாம 2 பந்துக்கு 2மே நோபால் போட்டு 14 ரன்களை அந்த 18வது ஓவரில் பத்திரனா கொடுத்திருந்தாரு. இப்படி இருக்க அதுக்கு அடுத்து அவர் போட்ட முதலாவது பந்தில் சிக்ஸர், 2வது பந்தில் பவுண்டரி, 3வது பந்திலையும் சிக்ஸர், 4வது பந்தையும் சிவம் தூபே விட்டு வைக்கல. அந்த பாலையும் பவுன்ஸ் நோபால் வந்தாலும் அந்த பாலை அப்படியே சூரியகுமார் மாதிரி தட்டிவிட்டு பின்னாடி ஒரு சிக்ஸர் போக 4 பந்துக்கு 22 ரன்கள் சிவம் தூபே அடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நோ பால்ல 14 ரன்கள் வர ஆக மொத்தம் 4 பந்துக்கே சிவம் தூபே அந்த ஓவரில் 36 ரன்கள் அடிச்சிருந்தாரு. இப்படி இருக்க என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம ரொம்பவே டென்ஷன் ஆன பத்திரனா அந்த 5வது பந்துல அவரு லெக் சைடு வைடு பவுண்டரி போட அதுல ஒரு எக்ஸ்ட்ரா 5 ரன்கள் கூடுதலா வந்து 41 ரன்கள் கன்சிடர் ஆயிடுச்சு அந்த ஓவரில். இப்படி இருக்க கடைசியா 5வது பந்தை பத்திரனா வீசியிருந்தாரு. அந்த பால்லையும் சிவம் தூபே பவுண்டரி அடிக்க கடைசி பால், அந்த கடைசி பாலையும் சிவம் தூபே போனா போதுன்னு விட்டு வைக்கல. அந்த கடைசி பாலையும் சிக்ஸர் அடிக்க ஆக மொத்தம் அந்த ஒரே ஓவரில் சிவம் தூபே பத்திரனா ஓவரில் 51 ரன்கள் எடுத்திருந்தாரு. இதுல முக்கியமா வைட்ல ஒரு 5 ரன், அப்புறம் 2 நோ பால், அதுல ஒரு 2 ரன், ஆக மொத்தம் 7 ரன் மட்டும்தான் 51 ரன்ல எக்ஸ்ட்ரா வந்திருந்துச்சு. மீதி 44 ரன்கள் நம்ம சிவம் தூபே அந்த ஒரே ஓவர்ல பத்திரனா ஓவர்ல சிவம் தூபே ஒத்த ஆளா அவரு அடிச்சிருந்தாரு. இப்படி இருக்க பத்திரனா ஓவர்ல சிவம் தூபே எடுத்திருக்க இந்த ரன்கள் ஒரு ஓவர்ல ஒரு பேட்ஸ்மேன் அதிகபட்சமா எடுத்த ரன் 44 ரன்கள் அப்படிங்கிற ரெக்கார்டு தான் இந்த ஆட்டத்தின் மூலமா நிகழ்த்தப்பட்டிருக்கு. ஸோ இது இன்டர்நேஷனல் ஆட்டமாக இல்லை அப்படின்னாலும் ஒரு ஓவர்ல ஒரு பேட்ஸ்மேன் அதிகபட்சமா எடுத்த ரன் அப்படின்னு இந்த ரெக்கார்டை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்ல முடியும்.